ஹாவுல வந்து ஹாவுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, வடிவம் மாறும். ஹாவுல மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஸ்டார்டிங்ல வர்றதுக்கு ஒரு வடிவம் வச்சிருப்பாங்க, இது ஒரு வடிவம் வச்சிருப்பாங்க. சேர்க்கும் போது என்ன செய்வாங்கன்னா இதை அப்படி திருப்பிடுவாங்க, இப்படி திருப்பி போட்ட மாதிரி லாமே ஹேயும் போட்டுருக்காங்க. லாம் அழிவு இல்ல, லாமு ஹே, லாம போட்டு இப்படி அந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த அந்த ரெண்டையும் தூக்கிட்டு இந்த உருண்டைய வந்து இந்த மாதிரி டைப்ல ஆக்கிடுவாங்க. சரியா, வந்து அப்படி ஆகிறது. இது ஹம்சாவுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏயிலையும் அதே மாதிரி. ஏயில் என்ன செய்யறாங்கன்னா ஆப்போசிட்ல திரும்பி இருக்கிறதுனால முன்னாடியும் வெட்டி பின்னாடி வெட்டி விட்டுருவாங்க. முன்னாடியும் வெட்டி இதுவும் தடை அடிக்குது. சும்மா சின்ன ஒரு பிறை மாதிரி ஒரு தலைப்பிறை இருக்குல்ல, அது போதும். இப்படியாக எழுத்துக்களுக்கு என்ன இருக்கு, சேர்த்து எழுதும் பொழுது தனி வடிவம் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு தரக்கூடிய அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் சேர்க்கும் போது எப்படி மாறுகிறது, அது அதுல பார்த்து பிராக்டிஸ் பண்ணி அந்த எழுத்து சொல்லி சொல்லி பழவினீர்களே ஆனால் அது சரியா வந்துடும். இது ஒரு சேர்த்து எழுதுற விதம். அதான் கோர்த்து கோர்த்து எழுதுறத கண்டுகிட்டோம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அரபு மொழியில வந்து அழுத்தி வாசிப்பதற்கு ஒரு குறியீடு, அழுத்த குறியீடு. என்ன குறியீடு? அழுத்த குறியீடு ஒரு குறியீடு இருக்கிறது. இத வந்து ஷத்துன்னு சொல்லுவாங்க, இல்ல தஷ்தீது என்று சொல்லுவாங்க அரபு மொழியில. உருதுக்காரங்களும் சத்துன்னு சொல்லிடுவாங்க. உருதுக்காரங்களும் என்ன செய்வாங்க, சத்தும்பாங்க. சத்துனா டபிள்யூ மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு, இங்கிலீஷுடைய டபிள்யூ இருக்குல்ல, இந்த டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, சத்து. ஒரு எழுத்துக்கு மேல சுமால் அது இருக்குமேயானால் அது நீங்க எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டா, அங்கன ஒரு மெய் எழுத்து, அதே மெய் எழுத்து உள்ள இருக்குது, அரண்டு போட்டுட்டீங்க. இப்படி போடாம அந்த டபிள்யூ இருந்துச்சுன்னு வைங்க, டபிள்யூ போட்டு ஒண்ணு போடுங்க, சத்து போட்டு இன்னொன்னு. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அரன்னு சொல்லாம அர்ன்னு சொல்லணும். இந்த ராணாவுக்கு மேல ஒண்ணு இருந்தால் அங்க என்ன ஒளிஞ்சிருக்கு, இரு ஒளிஞ்சிருக்கு. மானாவுல அது இருந்தால் என்ன ஒளிஞ்சிருக்கு, ஆமன்னு சொல்லிடக்கூடாது, அம்ம சொல்லணும். நானாவுக்கு மேல அது ஒளிஞ்சு இருந்தால் இன்னும் ஒளிஞ்சிருக்கு. அண அப்படின்னா எப்படி இருக்குன்னு, அண்ண அணண்டா அண்ண, ரச ரச, ரெண்டு மூணு போட்டு காட்டுங்க. இந்த பாருங்களேன், இது அண அண்ண, அணங்கிற எப்படி ஆயிடுச்சு, அண்ணன் ஆயிடுச்சு. இது ரச ரச, ரசங்கிற என்னது, ரச. வத்த வத்த, வானா தானா போட்டா வத்த, வத்தங்கிறது அதுல டபிள்யூ போட்டு விட்டா வத்த. சரியா, இப்படி அழுத்த குறியீடு இருக்கு. இதை வந்து நீங்க என்ன செய்யணும், பிராக்டிஸ் தான். இதெல்லாம் பாடம் அவ்வளவுதான், சின்ன விஷயம் தான். இதை நீங்க என்ன செய்யணும், பிராக்டிஸ். அந்த புக்ல போட்டிருப்போம், இந்த மாதிரி சொற்களையா நிறைய போட்டிருப்போம். அதை என்ன செய்யணும், அல்ல பல்ல தல்ல மர்ற கர்றன்னு போட்டிருப்பா, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி என்ன செய்யணும், பழவணும். இதுக்கு பேர் என்னது, சத்து, தஸ்தீது அல்லது சத்து. தமிழ்ல அழுத்துறீல, மர்றன்னு அழுத்துறியா இல்லையா, அப்ப அழுத்த குறியீடு. இது ஒரு குறியீடு. நம்பர் 4 பாடம் 4 ஆச்சா, நம்பர் 4 ஆச்சு. நம்பர் 5 பாடத்தையா சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். நீங்க பிராக்டிஸ் சொல்லி இதே மாதிரி சொல்லி கொடுக்கணும். சரியா, அதுக்கடுத்து என்ன, நம்பர் 5 வந்து தன்வீன். தன்வீனுக்கு வந்து இங்க தமிழ்ல கிடையாது, அரபிக்கே உள்ள சொந்தமா இருக்கிறதுனால தமிழ்ல அதுக்கு என்ன பேருன்னு கேட்கக்கூடாது. தமிழ்லையும் தன்வீன் தான். ஏன்னா அரபுல அப்படியான ஒரு, தமிழ்ல அப்படியான ஒரு மெத்தட் கிடையாது. தன்வீன் என்றால் என்னன்னு கேட்டா, ஒரு எழுத்துல வந்து நூன் இல்லாமலேயே அந்த நூனுடைய சவுண்ட கொண்டு வருவது, இன்கிற உச்சரிப்பை கொண்டு வந்தால் அதுக்கு பேர் என்னது, தன்வீன். அரபு மொழியில ஒரு எழுத்தை வந்து அதுல இன்னு வர வேண்டியது இருந்தால், இன்னும் நிறைய வரும் அரபில. எந்த எழுத்தா இருந்தாலும் அதுல என்ன வந்துட்டு இருக்கேன், கடைசியில இன்னுல தான் முடியும் பெரும்பாலும். அந்த இன்னுல முடிகிறதுக்கு இன்னுங்கிறதை எழுதுனா நிறைய நூனை போட்டுட்டே இருக்கணுமா இல்லையா, நூனை போடாம இன்கிற உச்சரிப்பை கொண்டு வருவதற்காக அவங்க கண்டுபிடிச்ச ஷார்ட் ஃபார்ம் என்ன, சுருக்கு முறை வந்து தன்வீன். தன்வீன் என்னன்னு கேட்டா, உதாரணமா நம்ம குறியீடு பாட்டோம்ல, அகர குறியீடு, இகர குறியீடு, உகர குறியீடு. இத வந்து டபுள் ஆக்கிட்டோம்னு வைங்களேன், டபுள் ஆக்கிட்டு அதுல இன்னும் இருக்குன்னு நினைச்சுக்க. எந்த எழுத்துல அந்த சிங்கிள் குறியீடுக்கு பதிலா டபுள் குறியீடு இருக்குதோ அதை எப்படி விளைக்கிறேன், இன்னும் அதுல சேர்ந்து இருக்குது.
எப்படி உதாரணமா அலிஃப் போடுங்க, ஒரு கோடு போடுங்க மேல ஆ, 2 கோடு போடுங்க அன். இன்னும் அவசியாரு, ஒரு கோடு போட்டா ஆ, 2 கோடு போட்டா அன். மீம் இருக்கு, மீம் ஒரு கோடு போட்டா அது என்னது மா, இன்னொரு கோடு போட்டா மண். இன்னும் சேர்த்துக்கணும். ஒரு தா இருக்குது, ஒரு கோடு போட்டா தா, இன்னொரு கோடு போட்டா தன். சரியா? அதை கீழே போடுறோம், தா இருக்குது கீழே கோட போடுறோம் தீ, இன்னொரு கோடு போட்டா தின். தீக்கு டபுளா இருந்தா தின்னு படிங்க. அப்ப டபுளா இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிருங்க, தன் தின் துன் மண் முன் மின். அந்த கொம்பு இருக்குல்ல, கொம்பு டபுள் ஆகும் போது மட்டும் என்ன செய்யறாங்கன்னா உல்டாவா போடுவாங்க. கொம்பு டபுளா போகும்போது அதே மாதிரி ஜனசா மாதிரியே இப்ப 2 போட்டு விட்டுற கூடாது. எப்படி போட்டேன், ஒன்னு இப்படி கிடந்தா ஒன்னு அப்படி வரணும், உல்டாவை திரும்பிக்கணும். 2 கொம்பு எப்படி அமையணும், அந்த கோடு மேற்கோடு கீழ்கோடு வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிடும். அந்த கோடு மாதிரி 2, அந்த கோடு மாதிரி 2. இது எப்படி அமைஞ்சது பாத்தீங்களா? இது எப்படி திரும்பிட்டு இருக்கு, ஒரு உகரம் எப்படி இருக்கு, இப்படி படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு உகரம் அப்படி அதுக்கு மேல குப்புற 69 மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு, 69 இருக்குல்ல, 6 9, 6 ஒரு டைப் அங்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்கு, 9 அங்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 69 மாதிரி என்ன செய்யுது அமைஞ்சிருக்கும். வழங்குதா? அந்த மாதிரி வந்து 69 எழுதுனா அப்படி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி டைப்ல அது இருக்கும். 69 எழுதி திருப்பி வச்சிட வேண்டியது. 69 எழுதி என்ன செய்யணும், சின்னதாக்கி படுக்க போட்டுற வேண்டியது. அதுக்கு பேர் என்னது, டபுள் உகரம். அவங்களா டபுள் அகரம், டபுள் இகரம், டபுள் உகரம். டபுள் குறி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல எந்த எழுத்துல இருந்தாலும் அதுல ஒரு இன்ன சேர்த்துக்க. எந்த எழுத்துக்கு மேல இருந்தாலும் சரி, தாவுக்கு மேல இருந்தா தன்னு சேர்த்துக்க, நாவுக்கு மேல இருந்தா நன்னு சேர்த்துக்க, லாமுக்கு மேல இருந்தா லன்னு சேர்த்துக்க, கீழே இருந்தா லின்னு சேர்த்துக்க, கொம்பு இருந்தா லுண்ணுண்டாக்கிக்க. டபுள் இருந்தால் இன்னும் தன்னால வந்துடும். இன்கிறதுக்கு எந்த எழுத்தும் இருக்காது. ஆனா என்ன செய்யணும், ஓசையில எழுத்துல வந்துடணும். இதுக்கு பேர் என்னது, தன்வீன். அதாவது நூன் ஓசை. தன்வீனுக்கு தமிழ்ல சொன்னா நூன் ஓசை, நூனுடைய சவுண்ட் அதுல வரணும். முடிஞ்சிருச்சா? சரி. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா முக்கியமானது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா, சில எழுத்துக்கள் வந்து வேற எழுத்தா வாசிக்கப்படும். தமிழ்ல எல்லாம் எழுதுனதுதான் வாசிப்போம். தமிழ்ல என்ன செய்வோம், என்ன எழுதுறோமோ, காணாவை எழுதிட்டு பானாண்டு வாசிப்போமா, காணாவை காணான்னு தான் வாசிப்போம். ஒழுங்குதா? இங்கிலீஷ்ல என்ன செய்வான்னு கேட்டா, எழுதுறது ஒன்னா இருக்கு, வாசிக்கிறது ஒன்னா இருக்கு. ஒழுங்குதா? நைஃப்னு எழுதுனா எப்படி எழுதுவான், நைஃப்னு எப்படி எழுதுவான், கே ஒண்ணு முன்னாடி போடு. கே எதுக்கு அப்புறம், கே என்னத்துக்குன்னு, நைஃபுக்கும் கேக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்ன செய்யறான், கே போட்டு தான் எழுதுறான். இந்த கேக்கு ஏதாவது உச்சரிப்பு இருக்குதா? உச்சரிப்பு இல்ல. நேஷனல் எழுதுவான், நேஷனலுக்கு ஷானாவை போடுவான், என்ன போடுவான், டிஐஓ போடுவான். டிஐஓ போட்டா அது ஷானா உச்சரிப்பு வருமா? ஆனா எழுதுறது ஒண்ணு நேட்டினல் எழுதுவான், வாசிக்கிற எப்படி வாசிப்பான். அப்ப எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். வரி வடிவமும் ஒளி வடிவமும் பொருந்தாது. எங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து என்ன செய்யும், காணான்னு எழுதுனா காணாதான், கடவுள்ன்றத கவுள்னு படிக்க மாட்டான். காணட காணா வந்துடணும், ஓசையில வந்துடணும், தானா வந்துடணும். தமிழ்ல வந்து எப்படி இருக்கும் கேட்டா, வரி வடிவம் எழுதுகிற வடிவமும் சொல்ற வடிவம் இருக்குல்ல அதுவும் மாறாது. அரபில் என்ன செய்யும் கேட்டா, இங்கிலீஷ் மாதிரி மாறும். எழுதுறது ஒன்னா இருக்கு, வாசிக்கிறது ஒன்னா இருக்கும். எழுதுறது ஒன்னா இருக்கு, வாசிக்கிறது ஒன்னா இருக்கும். அது என்ன நூலா அப்படி வரும் கேட்டா, இப்ப வந்து ராவ எடுத்துக்க, ராங்கிற எழுத்து எடுத்துக்க, ராண்டரே. இந்த ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி, ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு இன் இருக்குது. என்ன இருக்குது, இன் இருக்குன்னு வைங்களேன். இன்னு இருந்தா அப்ப மின் ரப்பிஹிம் எழுதுவேன். மின் ரப்பிஹிம் அப்படின்னு எழுது. மின்னு மீய போடுங்க, ஒரு இன்ன போடுங்க, ஒரு ராவையும் போடுங்க. சரியா? இது என்னன்னு வாசிக்கணும், மின் ரப்பிஹிம் அப்படின்னு வாசிக்கணும். ஆனா இந்த இன்னு வந்து என்னவா மாறிக்கணும் கேட்டா, இர்ன்னு மாறிக்கணும். என்னவா மாறிக்கிறேன், இர்ன்னு மாறிக்கணும். சரியா? மின் ரப்பிஹிம் எழுதி இருக்கும், வாசிக்கிற எப்படி வாசிக்கணும், மிர் ரப்பிஹிம்.
மின் ரப்பிஹிம் வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கிறேன்? இன்னுக்கு பிறகு, இன்கிறதுக்கு பிறகு என்ன இருந்தால், ரா இருந்தால், இன் என்பதற்கு பிறகு லாம் இருந்தால், இன் என்பதற்கு பிறகு லாம் இருந்தால் அந்த இன்னு லாமா மாறிக்கொள்ளும். இன் என்பதற்கு பிறகு ரா இருந்தால் அந்த இன் என்னவா இருக்கு, ரேயாக மாறிக்கொள்ளும். சரியா? அது என்னென்ன எழுத்து? 4 எழுத்து இருக்குது, 3 எழுத்து தான் இருக்கு சொல்ல போனா. என்னென்ன? ரா ஒண்ணு, மீமு ஒண்ணு, லாமு ஒண்ணு. ரமல, ரமலன்னு போட்டுக்க. ரா ஒண்ணு, மீமு ஒண்ணு, லாமு ஒண்ணு. நூனெல்லாம் சொல்லுவாங்க தப்பது. நூனு தான் நூனா தானே இருக்குது. ஏன் எல்லாம் ஆஃப், அது சொல்லுங்கதா. ஆஃப் மாற்றம் தனியா வரும், ஃபுல் மாற்றம் எதுல வரும்? இதுலதான் வரும். அதாவது ரே, மீமு, லாமு இந்த 3 எழுத்து வந்தால் எதுக்கு பின்னாடி? இன்னுக்கு பின்னாடி. நூனுல நான் இருக்கு, நீ இருக்கு, நூ இருக்கு, அதுக்கெல்லாம் கிடையாது. நூனு கொண்டு கருத்து என்ன? இன், இன் என்ற மெய்யெழுத்து இருக்குல்ல, இன் என்ற மெய்யெழுத்துக்கு பின்னாடி ரா வந்தால், ரேயுடைய எழுத்து வந்தால் இன் என்பது எப்படி வாசிக்கப்படும்? இர் என்று வாசிக்கப்படும். இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி லாம் இருந்தால் அந்த இன் எப்படி வாசிக்கப்படும்? இல் என்று. மின், மின் லதுன்னா, மின் லதுன்னா. மின் சொல்லக்கூடாது. இப்ப எப்படி சொல்லணும்? மில்லதுன்னா அப்படின்னு சொல்லணும். மின் ரஹமத்தின், மின் ரஹமத்தின், மிர் ரஹமத்தின். இந்த இன்ன விட்டுருங்க. மின் ரஹமத்தின் எப்படி சொல்லணும்? மிர் ரஹமத்தின். மின் மா, மின் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? மிம்மா. மின் மான்றது அப்படி வைக்கணும். இந்த 3 எழுத்து தான். இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி, இன் என்ற எழுத்துக்கு பின்னாடி ரேயோ மீமோ லாமோ இருந்தால், ரேயோ மீமோ லாமோ இருந்தால் அது என்னவாகிறேன்? அந்த இன்னு அந்த 3 எழுத்தாக மாறிக்கொள்ளும். இன்னுக்கு பிறகு மீம் இருந்தால் இம்மாகிவிடும், இன்னுக்கு பிறகு லாம இருந்தால் இல்லாகிவிடும், இம்முக்கு பிறகு, இன்னுக்கு பிறகு ரா இருந்தால் இர்ராகிவிடும். இது ஒரு பாடம். சரியா? இதுலயே இன்னுக்கு பிறகு வாவு இருந்தால், இன்னுக்கு பிறகு ஏ இருந்தால், இன்னுக்கு பிறகு வாவு, இன்னுக்கு பிறகு ஏ, வாவு ஏ, இந்த 2 மட்டும் இருந்தால் அந்த நூனை இன் என்று சொல்லாமல் ஏயாவும் மாற்றி விடாமல் அறநூனாக மூக்குனால சொல்லுவோம்ல, மின் யௌமின் சொல்லாம மீ யௌமி, மீ மலையாளத்தை பேசுற மாதிரி, மலையாளிகள் பேசுற மாதிரி நினைச்சுக்கிறேன், மூக்குல வாசிக்கிறேன். வழங்குதா? மின் யௌமின் அப்படின்னு இருந்தால் அது அப்படி வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கிறேன்? மீ, மின் யௌமின், மீ மின் யௌமின் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அந்த ஏயும் வரணும், அந்த நூனு வரணும். ஏக்கு நூனுக்கு நடுவுல உள்ள ஒரு எழுத்தாக நினைச்சுக்கிறேன், மாத்திக்கிறேன். சரியா? இது இது இந்த இன்னுக்கு பிறகு மாறக்கூடிய ஒரு விஷயம். இந்த சொன்னதெல்லாம் எதுக்கு மட்டும்தான்? இது இன்னுக்கு பிறகு உள்ளது. அதே மாதிரி அல்ங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அல். சரியா? இந்த அல்ங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்லுக்கு பிறகு, அல்னு ஒரு அலங்கார சொல்ல அரபியில் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு சில எழுத்துக்கள், பாதி எழுத்து அரபியில் இருக்குது. அந்த எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த லாம் என்ன செஞ்சுக்கிறேன்? மாறிக்கிறோம். இன்னொரு பாதி எழுத்துல இருந்தா மாறாது. அது மாறக்கூடிய எழுத்து, அது சம்சியா கமரியான்னு உங்களுக்கு படிச்சு தந்திருப்பாங்க. அரபு எழுத்துல எத்தனை இருக்கு? பாதி எழுத்து சம்சியா இருக்குது. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அலிஃப் இருக்குன்னு வைங்களேன், அல் அலிஃபு, அல் அல் அலிஃபு நீ சொல்லும் போது இல்லு வாசியா? இல்லுன்னு தானே வாசிக்கிற, அல்னு தானே வாசிக்கிற. அல் அலிஃபுன்னு வாசிச்சோம்னா அது கமரியா. சரியா? அல் பாவு, இல்லு மாறுனுச்சா? கமரியா. அல் தாவுன்னு சொல்லக்கூடாது, அத்தாவு, இது சம்சியா. சரிங்களா? அது காவு போடுங்க, அது காவு போடுங்க, ஷா போடுங்க. அது மாதிரி அஸ்ஸாவு, அது காஃபு. அலிஃப்ல காஃபு போடுங்க, அதுலயும் காஃபு போடுங்க, இதுல சீனை போடுங்க, அதுலயும் சீனை போடுங்க. அஸ்ஸாவு. அல் அல் ஜீமு,
இது என்னது? அஜ்ஜீமுன்னு சொல்ல மாட்டோம். அல் அல் ஜீமு அது என்னது? அப்ப கமரியா. அல் ஹாவு அல் ஹாவு கமரியா. அத்தா அல் தாலுன்னு சொல்லக்கூடாது. அத்தாலு இத்த மாறிக்கிருச்சு ஷம்சியா. அல்லாலு அல் ராவுன்னு சொல்லக்கூடாது. அர்ராவு அல் ஜாவுன்னு சொல்லக்கூடாது. அஸ்ஸகாத்துன்னு சொன்னா அல் ஜகாத்துன்னு சொல்லக்கூடாது. அஸ்ஸாவு. அப்புறம் என்னது? அஷீனு அஸ்ஸீனு அஷீனு அஸ்ஸாது அல்லாது. அல் தாவுன்னு சொல்லலாமா? ஷம்சியா. அல்லாஹ் லாம வச்சு லோயிட வச்சுட்டு தான் வரும். ஐனு அல் ஐனு கமரியா. அல் கைனு என்னது? அல்பாவு சொல்லு. இது இது எப்படி சொல்லு? அல் அக்காஃபுவா அல்காஃபுவா? இது அல்காஃபு தான். அல்லாமு மாறினதாலும் தெரியல, மாறலான்னு தெரியல. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருந்தாலும் சமசியாவோட வச்சுக்கிறாங்க. இது எப்படி சொல்லணும்? அல் மீமு எழுத்து பேரை சொல்ல. அல் மீமு மீமு பேரை சொல்றான். அல் மீமு. அல் நூன்னு சொல்லலாமா? அந்நூனு. அல்வாவு சொல்லலாமா? அல்வாவு தான். அல் ஹாவு சொல்லலாமா? சொல்லலாம். அல் ஹம்சத்து. அல் யாவு. ஐயாவு இல்ல, அல் யாவு. இப்ப இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு இதான் இது. அந்த எழுத்து எழுதுறது ஒண்ணு, வாசிக்கிற ஒண்ணு சொன்னோம்ல, இதான் அது. எழுதுற என்ன எழுதுறோம்? லாம எழுதுறோம். வாசிக்கிறது ரேயா வாசிக்கிறோம். வாசிக்கிறது ஜேயா வாசிக்கிறோம். வாசிக்கிறது சீனா வாசிக்கிறோம். வாசிக்கிறது சீனா வாசிக்கிறோம். அப்ப இந்த லாமு அல்லுல வரக்கூடிய லாமு மட்டும் பாதி எழுத்துக்கள்ல லாமாக வரும். பாதி எழுத்துக்கள்ல இது 14 அது 14 தேரும். லாமு நடுவுல நிக்கும். இங்கிட்டு சேராது அங்கிட்டு சேராது. அதே எழுத்தா இருக்கனால அப்ப இங்கிட்டு 14 அங்கிட்டு 14 இருந்துச்சு. கரெக்டா நிக்கி 14 சம்சியா 14 கமரியா. இதை உங்க இஷ்டத்துக்கு சம்சியா வேணாலும் செஞ்சுக்கலாம். எது அல்லாமுங்கிறத அல்லாமுங்கிறத மாறுனுச்சா மாறலையா? அதுவும் லாமு தானே. அதனுடைய ஒரிஜினல் உச்சரிப்பை தருதா, அதுல இருந்து வாங்கி தருதான்னு நமக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் நடுவுல அல்லாம போட்டு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இருக்கும். சரியா? இதுக்கு பேர் என்ன? இப்படி ஒரு மாற்றம். எழுதுறது ஒண்ணு, வாசிக்கிறது ஒண்ணு. இதுதான் எழுத்துக்களுடைய விஷயங்கள். அடுத்து என்ன? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நிறுத்துறது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க குர்ஆன் ஓதிடலாம். இப்ப நாம் சொல்லி தந்த பாடத்தை வச்சு என்ன செய்யலாம்? குர்ஆன் ஓதிக்கிடலாம். ஆனால் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கியத்தை முடிக்கிறோம்ல, முடிக்க சொன்னா இருக்கிறபடி முடிக்க கூடாது. இப்ப வந்தான் நம்ம படிக்கிறோம், வந்தான் அப்படிதான் முடிப்போம். ஆனா அரபியில அப்படி நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டா இருந்தா செத்ததுன்னு சொல்லக்கூடாது. செத்ததுன்னு சொல்றதா என்ன செய்யணும்? செத்ததுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? செத்தத் இத்துலதான் நிப்பாட்டணும். நான் இன்று காலையில் கும்பகோணம், கும்பகோணம் கரெக்டா இம்மை இருக்குது, கும்பகோணத்திற்குன்னு மூச்சை விட்டுட்டான். மூச்சை விட்டா எப்படி செய்யணும்? திற்கு தான் அரபில. தமிழ்ல அரபில என்ன செய்யணும்? கும்பகோணத்திற்கு, திற்குன்னு சொல்லிடக்கூடாது. இக்குல தான் நிப்பாட்டணும். எந்த அது ஊன் இருந்தாலும் சரி, ஆண் இருந்தாலும் சரி, ஈன் இருந்தாலும் சரி, நிப்பாட்டினா என்ன பண்ணி போடுறாங்க? இப்ப குர்ஆன் எடுத்து பாரு. ரப்பில் ஆலமீன் இருக்கும். ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தானே நிப்பாட்டணும். ஆலமீன் அப்படிமா. அர் ரஹ்மானிர் ரஹீமீன் இருக்கும். ரஹீமீன் தானே வாசிக்கணும். என்ன சொல்லுவான்? அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிமா. மாலிகி யௌமித்தீன் இருக்கும். தீனின்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? தீன். மாலிகி யௌமித்தீன். சொல்லுங்களா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனு எப்படி இருக்கேன்? இய்யாக நஸ்தஈனூன்னு தான் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? இய்யாக நஸ்தஈன் சேர்த்து வாசிட்டு போனீங்கன்னா நஸ்தஈனு ஊதின சிராத்தல் படி. அதோட மூச்சை விட்டியா என்ன செஞ்சீங்க? மெய்யெழுத்துல நிப்பாட்டணும். அரபில் என்ன செய்யணும்? எதை நிப்பாட்டினாலும் தாலிக்கல் கிதாபு, தாலிக்கல் அப்படின்னு வாசிக்கிட்டே போறோம். கிதாபுன்னு வாசிடலாம்.
தாலிக்கல் கிதாபு ஆத்து போய் தாலிக்கல் கிதாபுங்கிறான். இப்ப கிதாபு தான். தாலிக்கல் கிதாபுன்னு இருக்கு. உனக்கு மூச்சு இருக்க முடியல, இடையில நிப்பாட்டுற. எப்படி நிப்பாட்டனே? தாலிக்கல் கிதாப். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹிங்கிறத தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹில மூச்சை விட்டான். லா ரைப ஃபீஹி இல்ல. என்ன செய்யணும்? ஃபீஹின்னு அப்படி சோர்ந்து போய் என்ன செய்யணும்? சோர்ந்து போயிடுறான். அதுக்காக வச்சிருக்கிறாங்க. அப்ப நிறுத்தல். இதுக்கு பேர் வக்ஃபு. இதுக்கு பேர் என்னது? வக்ஃபு. வக்ஃபுண்டா என்ன? நிறுத்தல். அரபு மொழியில நிறுத்துறதா இருந்தால் என்ன செய்யணும்? சுக்கூனில் நிறுத்த வேண்டும். சரியா? ஆனால் இதுல இன்னொரு விதி விலக்கு ஒண்ணு இருக்குது. எல்லாத்தையும் சுக்கூன்ல தான் நிறுத்த வேண்டும். ஆனா அதுல தன்வீன் இருக்குல்ல, தன்வீன் அகர குறியீடு பெற்ற தன்வீன். அன், பன், ரன், மண் கடைசி வார்த்தையா இருக்கு. எப்படி இருக்கு கடைசி வார்த்தை? ரஹீமன். ரஹீமுன் என்று இருந்தால் எப்படி பாடுறனே? ரஹீம். ரஹீமின் என்று இருந்தால் ரஹீம். ரஹீமு என்று இருந்தால் ரஹீம். ரஹீமான் இருந்தால் ரஹீம். எப்படி இருந்தால் ரஹீம் தான். ரஹீமன் என்று இருந்தால் மட்டும் ரஹீமன். அப்படி இருந்தா ரஹீமா. எப்படி நிறுத்தணுமா? ரஹீம் நிறுத்தக்கூடாது. அலிஃபாக நிறுத்தணும். அலிஃப்ல கொண்டே நிறுத்தணும். எதுல மட்டும்? தன்வீன்ல. அகர குறியீடு உள்ள தன்வீனில் மட்டும். அகர ஒரு எழுத்துல 6 இருக்குமா? 6 இருக்கு. எப்படி இருக்கு? ரஹீமு, ரஹீம, ரஹீமி 3 எழுதுங்க. தன்வீன் இல்லாம 3, தன்வீன் போட்டு 3 எழுதுங்க. ரஹீம, ரஹீம, ரஹீமி, ரஹீமு. இது ஒரு 3. அப்புறம் ரஹீமன், ரஹீமன், ரஹீமுன்னா தன்வீன் தான். ரஹீமுன், ரஹீமுன், ரஹீமின். இந்த 6 தான் வரும். எந்த ஒன்னா இருந்தா இந்த 6 வரும். இப்படி ரஹீமு என்று இருந்தால் எப்படி பாட்டுறேன்னு? ரஹீம். ரஹீமீன் இருந்தாலும் ரஹீம். ரஹீம, ரஹீம். ரஹீமின், ரஹீம். ரஹீமுன், ரஹீமன், ரஹீமா. ரஹீம் நிப்பாடக்கூடாது. அந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது? ரஹீமான் நீக்கி விட்டு நிறுத்த வேண்டும். இது நிறுத்துறது. என்னது? நிறுத்துறது. அடுத்தது இருந்தும் வாசிக்காத எழுத்துக்கள். எழுத்துல இருக்கு என்ன செய்யக்கூடாது? வாசிக்க கூடாது. உதாரணமா நெடில் நீங்க படிச்சீங்க. நெடில் நீட்டுறதுக்கு, ஆனாவை நீட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு ஆனா போடணும், இன்னொரு அழிவு போடணும். பானாவை நீட்டுறதுக்கு பேரு இப்ப பா இருக்கு. பா இருக்குல்ல, பேய போடுங்க, மேல ஒரு கோடை போடுங்க. இது என்னவாயிரும்? பா. நீட்டுறதா இருந்தா பான்னு நீட்டுறோம்ல. அப்படி நீட்டிட்டு அதுக்கு அடுத்த எழுத்துல சுக்கூன் வந்துருச்சுன்னு வைங்க. பா இருண்டு வந்துச்சுன்னு வைங்க. பாண்டு போட்டு என்ன செய்யுது? இருண்டு வந்துச்சுன்னு சொன்னா இத பார்ந்து படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? பர்ந்து படிக்கணும். அதாவது நெடிலுக்கு பின்னாடி, நெடிலுக்கு பின்னாடி சுக்கூன் வந்தால், நெடிலுக்கு பின்னாடி சுக்கூன் வந்தால் அந்த நெடில் குறிலாக வாசிக்கப்படும். பான் அப்படின்னு இருந்தா ஃபன். பான் என்று இருந்தால் என்ன செய்யணும்? ஃபன். நான் என்று இருந்தால் நன். கான் என்று இருந்தால் கண். அதாவது நீட்டிட்டு ஒரு பின்னாடி சுக்குன் வந்துடக்கூடாது. நீட்டினதுக்கு என்ன வரக்கூடாது? சுக்குன் வந்துடக்கூடாது. சுக்குன் வந்தா அந்த அலிஃப் என்னவாயிரும்? போயிரும். இது ஒரு பாடம். எத்தனை பாடாச்சு? சரி. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது ராகத்துக்காக வேண்டி குரானை இது அரபி கிராமர்ல வராது, ஆனா நடைமுறையில உள்ளது. கிராமருக்கு அப்பாற்பட்ட இன்னொரு வகையான கலை இது. ராகம் போட்டு வாசிக்கிறாங்க இல்லையா? அப்ப ராகம் போடும்போது என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒரு எழுத்து அந்த ராகம் கரெக்டா வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட நீட்ட வேண்டியிருக்கும். ரஹ்மான் அப்படி நீட்டுறத விட ரஹ்மான் நீட்டினா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பிற்காலத்தில் இதெல்லாம் வந்தது. மத்துன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. மத்து, அதுக்கு என்ன வச்சிருப்பாங்க? மத்துன்னு வச்சிருப்பாங்க. இந்த மத்து வச்சாங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் நீட்டணும். எப்படி நீட்டணும்? கொஞ்சம் கூடுதல் நேரம் நீட்ட வேண்டும். என்ன நீட்டணும்? இப்ப ரஹ்மான் இருக்குன்னு வைங்களேன்,
அது போட்டு ஒன்று போடுங்க, போடாம ஒன்று போடுங்க. ரஹ்மான், இது ரஹ்மானு. இது என்ன படிக்கணும்? ரஹ்மானு, ரஹ்மானு அப்படி இருக்கிறங்க. அது இப்படி போடுங்க, மத்து அழிவுக்கு மேல. இதான் மத்துங்கிறது. மத்துன்னு அப்படி, அதாவது அப்படி ஒரு வளைஞ்சு இப்படி ஒரு மத்து பார்த்து குரான்லாம் பார்த்துட்டே. இந்த மத்து இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 4 விரல மடக்கிற அளவுக்கு நீட்டலாம். அதை ரஹ்மான், இந்த மாவை எவ்வளவு நீட்டலாம்? ரஹ்மான் அப்படின்னு சொல்லிடாம ரஹ்மான் வரைக்கும் நீட்டலாம். அனுமதி. 4 தடவை விரல மடக்கிற நேரம் இருக்குல்ல, அதுக்காக மெது மடக்கூடாது. அப்படி மடக்கிறது இல்ல, வேகமா வேகமா 4 தடவை மடக்கிற மாதிரி என்ன செய்யணும்? அவ்வளவு டைமுக்கு என்ன செஞ்சிக்கலாம்? நீட்டிக்கலாம். இது ஒரு மத்து, இது அடிஷனல். இதை தெரியாட்டா கூட நீட்டாம வச்சுட்டு போயிடலாம் ஒருத்தன். இதை கண்டுக்கிறாம புதுசா ஓதக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யலாம்? இதை கண்டுக்கிறாம போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுக்கிட்டாங்கன்னா என்ன செய்யணும்? மற்ற எழுத்தை விட கொஞ்சம் கூடுதலா இதை நீட்டிக் கொள்ள வேண்டும். சரியா? இப்ப பாடத்துல உள்ளது இவ்வளவுதான். இன்னும் ஒன்று விட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நெடில் இருக்குல்ல, நெடில். நெடில்னா என்ன? காணாவே காவண்ண வாக்குறது, கீனாவே கீயண்ண வாக்குறது, பூனாவே பூவண்ண வாக்குறது, அந்த மாதிரி ஆக்குறதுக்கு நெடில்னு சொல்றோம். அப்ப காணாவே காவண்ண வாக்குறதுக்கு என்ன செஞ்சோம்? பின்னாடி ஒரு அலிபை சேர்த்தோம். இந்த அலிபை சேர்க்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு கேட்டா, எழுதுறதுக்கு நமக்கு இடைஞ்சல் வரும். அதாவது காஃபிர்னு எழுத வேண்டியிருக்கு. அலிபு போட்டா நீங்க என்ன செஞ்சாகணும்? முறிக்கணும். காஃபிர்னு நீங்க எழுதுறா இருந்தா அலிபுக்கு அப்புறம் சேர்க்க கூடாது, முறிக்கணும். முறிச்சியல்னா அது ஒரு டைம் கூடுதலா செலவாகும். இந்த அலிபு இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அலிபு இல்லாம எழுதுங்களேன், இப்படி எழுதிடலாம். இப்ப அலிபு இல்லாட்டி ஒரு இழுப்புல எழுதிட்டு போயிடலாம். அலிபு இருந்தா ஆனா நம்ம நீட் எழுதி தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஷார்ட் ஃபார்மா நிப்பட்டி விடுறது, சின்னதா சின்னதா இப்படி எழுதி முடிச்சுட்டு இப்படி ஆக்கிறது. ரெண்டும் ஒண்ணுதான். காபிரு காபிரு, அதுலயும் காபிரு, ரெண்டும் ஒரே தான். இதுல என்ன லாபம் நமக்கு? எழுதுறது ஒரு மூச்சில முடிச்சிடறோம்ல வேலையை. இப்ப ரஹ்மான் இருக்கு, 2 விதமா எழுதலாம். ரஹ்மான் ரஹ்மான் எப்படி எழுதலாம்? அலிப போட்டு எழுதுனீங்கன்னா ரஹ்மா இன். இப்ப பாருங்க, ரஹ்மானு ஹேயி மீமு நூன் ஒன்னா சேர்ந்துருக்கு. இதுல என்ன இருக்குது? ஹே மீமுக்கு அப்புறம் அலிபு 3 துண்டு இருக்கு. இப்படி நீட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த எழுத்தை எந்த எழுத்தை நீட்டு நினைக்கிறோமோ அதுல அலிபு போடுறதுக்கு பதிலா அதுக்கு மேல அலிபுலைய காவாசி அலிபு, ஒரு அலிபு எவ்வளவு பெருசா இருக்குமோ அதுல எவ்வளவு சைஸ், ஒரு கால்வாசி நீட்டி விட்டோம்னா நல்ல நெடில ஆயிக்கும். ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து பாரு, மீமுக்கு மேல என்ன போட்டிருக்க முடியும்? அது அலிபு தான். அது என்னது? அலிபு இன்னொரு வடிவம். அந்த அலிபை இன்னொரு வடிவத்தில் எழுதுவாங்க. அதே மாதிரி கீழேயும் அந்த அலிபை போடலாம். எப்படி போடலாம்? கீழேயும் போடலாம். பிஹி பிஹின்னு போடலாம். ஏ போட்டு ஏயும் போட்டு இது எப்படி படிக்கிறோம்? பிஹின்னு படிக்கிறோம். இப்படி போட்டு விட்டா அதே மாதிரி வந்துடும். அப்படி விட்டா இது பி, இது ஹி, பிஹி. சரியா? அதே மாதிரி அந்த அந்த இது இருக்குல்ல, பேசுக்கு அந்த கொம்பை இப்படி திருப்பி விட்டு மாத்தி திருப்பி விட்டு வைங்க. இப்படி உல்டா போட்டு விட்டீங்கன்னா புஹு. அந்த நீட்டுறதுக்கு இன்னொரு வடிவம் வச்சிருக்காங்க. இது ரொம்ப கம்மியா வரும். என்ன வரும் குரான்ல? ரொம்ப சவுதியில இருந்து அடிக்கிற குரான்ல இது ஜாஸ்தியா வரும். பாகிஸ்தான்ல நம்ம இந்தியாவில் அடிக்கிற குரான்ல இது ரொம்ப ரேரா, ரொம்ப குறைவான இடத்துலதான் என்ன செய்யும், இந்த மாதிரியான வடிவத்தை அவங்க கையாளுவாங்க. சவுதியில நிறைய இடத்துல, பாதி இடத்துல இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீட்டுற இடத்துல. இவ்வளவுதான் மொத்தமே. இது இருந்தா நெஞ்சுக்கலாம், நம்ம குரானை வாசிச்சிடலாம். இது மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா குரானை வாசிக்கிறது ஈஸி. இதுக்கு புஸ்தகமும் கையில வச்சுக்கிற வேண்டியது, பிராக்டிஸும் பண்ண வேண்டியது. ஈஸியா நெஞ்சிடலாம், யாருமே குரானை வாசிச்சிடலாம். இது இதைத்தான் போட்டுட்டு வருஷ கணக்கில் சொல்லி என்ன செய்யறாங்க, நான் குரானை ஓத தெரியாது, 3 வருஷம் ஓதுறேன் எனக்கு வரலன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. ரொம்ப எளிமையா ஓதுற விஷயம் தான். இந்த இந்த பாடத்தையும் வைத்துக்கொண்டு, இந்த புஸ்தகத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், நீங்க கிளாஸ் நடத்தி மக்களை தயார்படுத்தணும். ஓகே?